பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். தினமும் குடும்பத்தில் சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேத வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. இந்த வசனத்தின்படி குடும்பத்தின் காரியங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. இந்த வசனத்தின்படி நம்முடைய குடும்பத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனே வழி நடத்தும்படியாக, ஆலோசனை கேட்கும்படியாக இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணலாம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். 2 சாமுவேல் 7:29. இந்த வசனத்தை சொன்னது தாவீது என்ற பக்தன். இந்த வசனத்தை நம்ம குடும்பத்துக்கு சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. இந்த வசனத்தின்படி நம்முடைய குடும்பத்தில் எந்த ஒரு பொல்லாப்பும் வாதையும் அணுகாதபடிக்கு சொல்லி ஜெபிக்கலாம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? யோபு 1:10. யோபு தேவ பக்தனை ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தது போல நம்முடைய குடும்பத்தை தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்ராகமம் 23:25. இந்த வசனத்தை நாம் சொல்லி நம்முடைய குடும்பத்தில் எந்த வியாதியும் வராதபடிக்கு ஆகாரத்தின் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7:15. இந்த வசனத்தை சொல்லி நம் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு நோய் பலவீனங்கள் இருந்தால் இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த நோய் நம்மளை விட்டு விலகி போகும். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கலாம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். யாத்ராகமம் 15:26. இந்த வசனத்தையும் நம்ம வியாதியார இருந்தால் ஆண்டவர் தான் நமக்கு பரிகாரி. இந்த வசனத்தையும் நம்ம சொல்லி நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி